அத்தியாயம் 43. அண்ணாவின் தோல்வி. தேர்தலை ஒட்டி கோவையில் தேர்தல் சிறப்பு மாநாடு டிசம்பர் 16, 1961 தொடங்கி 2 நாள்கள் நடைபெற்றது. அதில் பேசிய அண்ணா தொண்டர்களை தேர்தலுக்கு தயார்படுத்தும் வகையில் எழுச்சி உரை நிகழ்த்தினார். நான் இன்றைய நிகழ்ச்சியை பார்க்கும்போது இப்படை தோற்கின் எப்படை ஜெயிக்கும் என்ற சொல்லில் எனக்கு தளராத நம்பிக்கை ஏற்படுகிறது. நீங்கள் எனக்கு கொடுக்கும் ஒத்துழைப்பால், நீங்கள் காட்டும் ஆதரவால், உற்சாகத்தால் நான் காரியமாற்றி வருகிறேன். உங்களுடைய திறமையால், ஆற்றலால் எதையும் சாதிக்க முடியும் என்று திடமாக நம்புகிறேன். நான் ஒன்று கூற ஆசைப்படுகிறேன். சுதந்திரா கட்சியுடனோ கம்யூனிஸ்ட் கட்சியுடனோ பேச சந்தர்ப்பம் கிடைத்தால் பேசவும் செய்வேன். காங்கிரஸை ஒழிக்க எல்லா கட்சிகளுடனும் பேசுவோம். அப்படி பேசுவதால் நம்முடைய லட்சியத்தை மாற்றிக்கொள்ள மாட்டோம். பிறகு திமுகவின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது. அதில் திமுகவின் கொள்கை மற்றும் தற்போதைய அரசியல் சூழல், எடுத்திருக்கும் நிலைப்பாடு ஆகியன பற்றி விரிவாக விளக்கப்பட்டன. இன்றைய அரசியல் அமைப்பு திராவிடத்தை அடிமைப்படுத்தவே பயன்படுகிறது என்பதை பாரறியச் செய்யும் பணியில் திமுக தொடர்ந்து ஈடுபடுவதுடன், இந்த அமைப்புக்குள்ளாகவே கூட செய்யக்கூடிய முற்போக்கான காரியங்களைச் செய்யத் தவறிய காங்கிரசின் எதேச்சாதிகாரத்தை முறியடித்து சமதர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறது. உணவு, உடை, இருப்பிடம், கல்வி, மருத்துவ நலம், ஓய்வு ஆகிய அடிப்படை தேவைகள் எல்லா மக்களுக்கும் கிடைக்கத்தக்க வழி செய்வதுடன், இவற்றுக்கான தொழில்களும் தனியாருக்கு லாபவேட்டைக்காடாகிவிடும் நிலைமையை மாற்றியமைக்கும் திட்டம் மேற்கொள்ளப்படும். நாட்டின் மொத்த வருமானம் அதிகரித்து வருவதாக புள்ளிவிவரங்கள் காட்டப்பட்ட போதிலும் தனிப்பட்ட முறையில் பார்த்தால் பொதுமக்களின் சராசரி வருமானம் குறைந்து வருவதுடன், காங்கிரஸ் ஆட்சியில் பணக்காரர் மேலும் பணக்காரராகவும் ஏழை மேலும் ஏழை ஆகவுமான நிலைமை இருப்பதால் வருமானங்களில் உள்ள ஏற்றத்தாழ்வை குறைக்க திமுக பாடுபடும். கட்டுப்பாடற்ற முறையில் வெளிநாட்டு கடன்களும் மூலதனங்களும் வருவது நாட்டின் பொருளாதாரத்தை சீர்குலைப்பதால் நிதி வசதிகளை அளவுடன் பெற்று தக்கபலன் தரக்கூடிய திட்டங்களில் அவற்றை ஈடுபடுத்த கழகம் வற்புறுத்தும். ஏழை எளியவர்கள் மீதும் சிறு தொழில்கள் புரிவோர் மீதும் விழுந்திருக்கும் வரிப்பளுவை குறைக்க திமுக முயலும். தென்னாட்டு கனிவளங்களையும் இயற்கை வசதிகளையும் ஆராய்ந்து தென்னாட்டை தொழில் மயமாக்கும் திட்டங்களை தொடங்க கழகம் பாடுபடும். தாழ்த்தப்பட்டவர்களுக்கான அரசாங்க சலுகைகளும் உதவிகளும் மதம் மாறிய தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் அளிக்கப்பட வழி செய்யும். ஏற்கெனவே தனியார் துறையில் உள்ள பெருத்த வருவாய் தரும் தொழில்களை நியாயமான நஷ்ட ஈடு பத்திரங்கள் மூலம் தரப்பட்டு பொதுத்துறைக்கு மாற்ற வழிகாண முனையும். பொருளாதார அமைப்பு பணக்கார ஆதிக்கத்தில் சிக்கிக்கொள்ள பாங்கிகள் பயன்பட்டு வருவதால் அவற்றை சர்க்கார் உடைமைகளாக்க வேண்டிய ஏற்பாடுகளை செய்யும். நாட்டில் உள்ள தொழில்களும் வேலைகளும் வரையறுக்கப்பட்டு தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச சம்பள விகிதங்களும் விடுமுறை, ஓய்வு, கிராஜுட்டி போன்ற மற்ற சலுகைகளும் நிர்ணயிக்கப்பட்டு அவற்றை திறம்பட அமுலாக்கவும் வழிமுறை காணும். தரிசு நிலம் என்ற தலைப்புடன் உள்ள விளைநிலமாக கூடியவற்றை உழவுத் தொழிலில் ஈடுபட்டுள்ள ஆதி திராவிடர்களுக்கும் நிலமற்ற மற்றவர்களுக்கும் நஞ்சையாக கூடியதை 3 ஏக்கரும் புஞ்சையாக கூடியதை 5 ஏக்கரும் பகிர்ந்தளிக்கும் திட்டம் மேற்கொள்ளப்படும். திராவிட மொழி, கலை, நாகரிகம், இலக்கியம், வரலாறு, இசை ஆகியன குறித்து ஆராய்ச்சி நடத்தி திராவிடத்தின் தொல்பெருமையையும் தனிச்சிறப்பையும் உலகுக்கு எடுத்துக்காட்டத் துணையாகும் வகையில் ஒரு திராவிட ஆராய்ச்சி பல்கலைக்கழகம் உண்டாக்க முற்படும். சிறுபான்மையினராக உள்ள முஸ்லிம், கிறித்தவர் எனும் மக்களுடைய குறைகளை நீக்க, அவர்களுடைய உரிமைகளை பாதுகாத்து அவர்களது முன்னேற்றத்துக்கும் கழகம் பாடுபடும். தாழ்த்தப்பட்டோர், பின்தங்கிய வகுப்பினர், மலைவாழ் மக்கள் ஆகியோருக்கு தனிச்சலுகைகளும் வாய்ப்புகளும் வழங்கி மற்றவர்களுடன் ஒத்த நிலைக்கு அவர்களை முன்னேறச் செய்ய கழகம் அயராது பாடுபடும். இந்த நாட்டுக்கு ஏற்ற விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறைப்படி தேர்தல் நடைபெறவும் ஒரு குறிப்பிட்ட பிரச்னையில் மக்களின் கருத்தை அறிய வாக்கெடுப்பு முறை ஏற்றுக்கொள்ளப்பட்டு அத்தகைய வாக்கெடுப்பின் மூலம் கிடைக்கும் முடிவு அரசியல் சட்டப்படி செல்லுபடியாக கூடியதாக ஆக்கவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் நெறி பிறழ்ந்து சென்றாலும் மக்களின் கருத்துக்கு மாறுபட்டு நின்றாலும் அத்தகைய பிரதிநிதிகளை திரும்ப வரவழைத்துக் கொள்ளும் வாய்ப்பை வாக்காளர்களுக்கு அளிக்கவும் கழகம் அரசியல் முறையில் சட்டப்படி வழிவகை காண முற்படும். நேரடியாகவும் மறைமுகமாகவும் வரும் இந்தி ஆதிக்கத்தை தடுக்கவும் எவ்வித காலவரையறையும் இன்றி 1965க்கு பிறகும் மத்திய ஆட்சி மொழியாக ஆங்கிலமே நீடிக்கச் செய்யவும் அரசியல் சட்டத்தின் 17வது பிரிவை திருத்த கழகம் எல்லா வகையான முயற்சிகளையும் மேற்கொள்ளும். சீர்திருத்த தமிழ் திருமணங்களையும் சட்டப்படி செல்லத்தக்கதாக்க முற்படும். தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட பிறகு திமுகவின் வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்கப்பட்டது. திமுகவின் முக்கிய வேட்பாளர்களும் அவர்கள் போட்டியிட்ட தொகுதிகளும் கீழே: காஞ்சிபுரம் அண்ணா, துறைமுகம் சி. பி. சிற்றரசு, பேசின் பிரிட்ஜ் என். வி. நடராசன், 1000 விளக்கு கே. ஏ. மதியழகன், எழும்பூர் க.
அன்பழகன் திருவல்லிக்கேணி நெடுஞ்செழியன் தஞ்சாவூர் மு. கருணாநிதி லால்குடி அன்பில் தர்மலிங்கம் தேனி எஸ். ராஜேந்திரன் திருப்பரங்குன்றம் மதுரை எஸ். முத்து உள்ளிட்ட 142 பேர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டனர். நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை தென் சென்னையில் நாஞ்சில் மனோகரன் கிருஷ்ணகிரி க. ராசாராம் பெரம்பலூர் இரா. செழியன் உள்ளிட்ட 18 வேட்பாளர்களும் நிறுத்தப்பட்டனர். திமுகவில் இருந்து வெளியேறிய பிறகு தமிழ் தேசிய கட்சியை தொடங்கியிருந்த வை. கி. சம்பத் பொதுத் தேர்தலில் தமது கட்சி போட்டியிடும் என்று அறிவித்திருந்தார். குறிப்பாக திமுகவை எதிர்த்து தங்களுடைய கட்சியின் சார்பில் வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவார்கள் என்றும் அறிவித்திருந்தார். கடந்த தேர்தலின்போது திமுக சார்பில் நாமக்கல் தொகுதியில் இருந்து நாடாளுமன்றத்துக்கு தேர்வாகியிருந்தவர் என்பதால் இந்த தேர்தலிலும் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட முடிவு செய்திருந்தார். அதற்காக அவர் தேர்வு செய்த தொகுதியும் தேர்வுக்காக அவர் சொன்ன காரணமும் சுவாரஸ்யமானவை. சிங்கத்தை அதன் குகைக்குள்ளேயே சென்று அதை அடக்குகிறேன் என்றார் வை. கி. சம்பத். ஆம், திமுகவுக்கு சென்னையில் செல்வாக்கு அதிகம் என்பதை அப்போது நடைபெற்ற தேர்தல்கள் நிரூபித்திருந்தன. ஆகவே அதை முறியடிக்கும் வகையில் தென் சென்னை தொகுதியில் தான் போட்டியிடப் போவதாக அறிவித்திருந்தார் வை. கி. சம்பத். சிங்கத்தை அதன் குகையில் சந்திக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயமில்லை. ஆனால் அதன் பிறகு வெளியே வருவது சிங்கமா ஆளா என்று கேட்டார் அண்ணா. அவரை எதிர்த்து நாஞ்சில் கி. மனோகரன் நிறுத்தப்பட்டார். மொத்தம் 15 தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தியிருந்தது தமிழ் தேசிய கட்சி. திமுகவும் தமிழ் தேசிய கட்சியும் தேர்தலில் நிற்கும் சூழலில் திராவிடர் கழகத்தின் நிலைப்பாடு என்ன என்பதை நவம்பர் 17, 1961 அன்று பெரியார் தெளிவாக விளக்கினார். தேர்தலில் கழகத்தின் நிலை என்னவென்றால் கண்ணை மூடிக்கொண்டு காங்கிரஸை ஆதரிப்பதுதான். காங்கிரஸ்காரர்கள் களிமண்ணையோ மரக்கட்டையையோ நிறுத்தினாலும் நாம் நமக்காகவே வேலை செய்வது போல் பாடுபட வேண்டும். ஆகவேதான் காமராசரையே நம்பி எல்லாப் பொறுப்புகளையும் அவர் மீதே போட்டு அவரால் நிறுத்தப்படுகிற ஆட்களில் 100க்கு 90 பேருக்கு குறையாமலாவது வெற்றி பெறும்படி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. அதைப் போலவே கண்ணீர் துளிகள் சட்டசபையில் சாதித்தது என்ன என்ற தலைப்பில் கி. வீரமணி எழுதிய தொடர் கட்டுரை திமுகவின் செயல்பாடுகளை கடுமையாக விமரிசனம் செய்தது. பார்ப்பன தோழர்களுக்கு என்ற தலைப்பிட்ட கட்டுரை ஒன்றை ஜனவரி 1, 1962 விடுதலையில் எழுதினார் பெரியார். பார்ப்பனர்கள் இந்த தேர்தலில் எந்த கட்சிக்கும் யாருக்கும் ஓட்டு போடாமல் விலகி இருப்பதே புத்திசாலித்தனம். தேர்தலுக்கு பிறகு அரசியல் திட்டம் எதுவாக இருந்தாலும் சமுதாய திட்டம் என்பது பார்ப்பனர் வெறுப்பு திட்டமாகத்தான் இருக்கும். இனி கண்ணீர் துளிகள் கட்சி தேர்தலுக்கு பிறகு இந்த நாட்டில் உலவ வேண்டுமானால் பார்ப்பன வெறுப்பு சாதனத்தை தான் கைத்தடியாக பிடித்து கொள்ள வேண்டியவர்கள் ஆவார்கள். இந்த காரியத்துக்கு என்னை அணுகலாம், நானும் ஆதரவளிக்கலாம். எனக்கு சமுதாயத் துறையில் பார்ப்பனர்களை தவிர வேறு யாரும் எதிரிகளல்லர் என்று அந்த கட்டுரையில் எழுதியிருந்தார். ராஜாஜிக்கு அந்த கட்டுரை ஆத்திரத்தை வரவழைத்தது. வாக்காளர்களை மிரட்டுகிறார் வை. ரா என்று கல்கி பத்திரிகையில் எழுதினார் ராஜாஜி. கண்ணை மூடிக்கொண்டு காங்கிரசுக்கு ஆதரவு என்று பெரியார் அறிவித்த பிறகு விடுதலை நாளிதழ் காங்கிரஸ் கட்சியின் பிரசார பீரங்கியாக மாறியது. காமராசர் ஆட்சியின் சாதனைகள் இந்த 10 ஆண்டுகளில் என்று தினமும் ஒரு பட்டியலை பெட்டிச் செய்தியாக வெளியிட்டது விடுதலை. திமுகவை பித்தலாட்ட கட்சி என்றும் பொறுக்கித் தின்னவே எதிர்க்கட்சியாக இருக்கிறார்கள் என்பது போலவும் கடுமையாக விமரிசித்து செய்திகள் வரத் தொடங்கின. பெரியாரின் காங்கிரஸ் ஆதரவு அண்ணாவையும் மற்ற திமுக தலைவர்களையும் உத்வேகம் கொள்ளச் செய்தது. காங்கிரஸ் குறித்து, கை ராட்டை குறித்து, கதர் குறித்து, காந்தியம் குறித்து, தேசியம் குறித்து, பார்ப்பனர்கள் குறித்து பெரியார் அன்றும் இன்றும் ஒரே கருத்தை தான் கொண்டிருக்கிறார் என்பதை பட்டவர்த்தனம் செய்து 1961 நவம்பரில் எழுதி காங்கிரஸை தர்மசங்கடத்தில் நெளிய வைத்தார் அண்ணா. கதர் என்பது மூடத்தனம், கைராட்டை ஒரு காட்டுமிராண்டி கருவி, காந்தியம் என்பது முட்டாள்தனம், தேசியம் என்பது பித்தலாட்டம், பார்ப்பனர்கள் பகைவர்களே, ராமன் அயோக்கிய சிகாமணிதான், சீதை சோரம் போனவளே, தசரதன் சுத்தக்கோழை, விபீடனன் ஒரு காட்டிக் கொடுத்த துரோகி, இராவணன் ஒரு வீரன், திராவிடன், கணபதி ஒரு அழுக்கு உருண்டை, கிருஷ்ணன் ஒரு காமுகன். இதுதான் பெரியாரின் கருத்து. இன்றும் அதே நிலையில்தான் இருக்கிறார். இது காங்கிரஸ்காரர்களுக்கு நன்றாகவே தெரியும். இருந்தும் அவர்கள் பெரியாரிடமிருந்து வரும் ஆதரவை ஏற்கிறார்கள். ஏன் என்று கேள்வி எழுப்பினார் அண்ணா. மேலும் பெரியாரின் எதிர்ப்பு திமுகவை ஒழிக்கும் நோக்குடன் தான் நடத்தப்படுகிறது என்றாலும் உள்ளபடி அது காங்கிரசின் கர்வபங்கமாகத்தான் ஆகிறது என்பதை அரசியல் நுண்ணறிவு உள்ள எவரும் உணராமலிருக்க முடியாது. திமுகவின் இடைவிடாத கட்டுப்பாடான எதிர்ப்புதான் தமிழ்நாட்டு காங்கிரஸை பெரியாரின் காலடியில் விழச் செய்தது என்பதை இருசாராரும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்றாலும் உண்மை அதுதான் என்பதை காங்கிரசார் உணர்ந்துதான் இருக்கிறார்கள்.
உணர்ந்து ஊராள ஆசை இருக்கிறதே. பெரியாரின் துணையையும் இழந்து விட்டால் என்ன ஆவது நிலைமை. உண்மையிலேயே காங்கிரஸ்காரர்கள் தர்மசங்கடத்தில் நெளிந்து கொண்டிருந்தனர். ஆனாலும் மறுப்பு தெரிவிக்க அவர்கள் தயாராக இல்லை. நிலைமை அப்படி இருந்தும் திமுக சார்பில் 1957 தேர்தலில் வெற்றி பெற்றிருந்த 15 பேரையும் குறிவைத்து தேர்தல் வியூகம் வகுத்திருந்தார் காமராஜர். அந்த 15 பேருக்கு எதிராகவும் பலம் பொருந்திய வேட்பாளர்களை நிறுத்தினார். அண்ணா, கருணாநிதி போன்ற வேட்பாளர்கள் பெரிய தொழிலதிபர்களையும் பண முதலைகளையும் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அண்ணாவை எதிர்த்து காஞ்சிபுரத்தில் நிறுத்தப்பட்ட நடேச முதலியார் பேருந்து முதலாளி, பரிசுத்த நாடார் என்ற பெரிய பணக்காரரை கருணாநிதி எதிர்க்க வேண்டியிருந்தது. அண்ணாவும் மற்ற திமுக தலைவர்களும் பிரசாரத்தை கச்சிதமாக செய்தனர். காங்கிரஸ் கட்சியின் ஒவ்வொரு குறையையும் மக்கள் முன் பக்குவமாக எடுத்து வைத்தனர். டாடா, பிர்லா எனும் 2 செல்வவான்களிடம் மட்டும் இன்று உள்ள தொழில்கள் எவ்வளவு தெரியுமா? ஏறக்குறைய 600 கோடி ரூபாய் மூலதனம் போடப்பட்டுள்ள தொழில். கொழுத்த லாபம் கிடைக்கிறது. மானை கொல்வது வேங்கை. ஆனால் புதர் அருகே இருக்கும் நரிக்கும் சிறு சிறு துண்டுகள் உண்டல்லவா? அதுபோல இந்த கோடீஸ்வரர்கள் பெரும் கொள்ளை லாபத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு பங்கு தேர்தல் நிதியாக கிடைக்கிறது. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், ஆதி திராவிடர் சமுதாயத்தினர். இவர்களின் எண்ணிக்கை பல கோடி. இவர்களிடம் தந்திரமாகப் பேசி ஓட்டுக்களை வாங்கிக் கொண்டு இவர்களை காங்கிரஸ் கட்சி இந்த கதியிலேயே வைத்திருக்கிறது. திட்டங்கள், வாக்குறுதிகள் என்ற அடிப்படையில் திமுகவின் முன்னணித் தலைவர்கள் பிரசாரத்தில் ஈடுபட்டிருக்க, திமுகவைச் சேர்ந்த கலைஞர்களோ தேர்தல் பிரசாரத்தில் மிகுந்த ஈடுபாடு செலுத்தினர். முக்கியமாக எம். ஜி. ஆரை சொல்ல வேண்டும். திமுகவின் முக்கிய பிரசார பீரங்கியான என். எஸ். கிருஷ்ணன் மரணம் அடைந்துவிட்டார். போதாக்குறைக்கு சிவாஜி கணேசன் வேறு திமுகவில் இருந்து விலகியிருந்தார். அவர் விலகியது வினோதமான ஒரு விஷயம். 1957 தமிழகம் மிகப்பெரிய புயலில் சிக்கிய சமயம் அது. திமுக சார்பில் புயல் நிவாரண நிதி திரட்டும் பணிகள் தொடங்கின. அண்ணாவின் கோரிக்கையை ஏற்று சிவாஜி கணேசன் உள்ளிட்ட பல நடிகர்கள் நிதி சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். படங்களில் பேசிய வசனத்தை மக்கள் முன்னிலையில் பேசினர். நல்ல வசூல் கிடைத்தது. அதிக நிதி வசூலித்து கொடுப்பவருக்கு பாராட்டு விழா ஏற்பாடானது. வில்லங்கமும் அங்குதான் வந்து சேர்ந்தது. மேடைக்கு வரவழைக்கப்பட்டது எம். ஜி. ஆர். ஆனால் சிவாஜி கணேசன் அந்த நிகழ்ச்சிக்கு வரவில்லை. காரணம், அவருக்கு அழைப்பு கொடுக்கவில்லை. அதிக நிதியை வசூலித்த எம். ஜி. ஆரை அண்ணா உள்ளிட்ட திமுக தலைவர்கள் பாராட்டினர். இது சிவாஜி கணேசனை அதிருப்தியடையச் செய்தது. அதிகம் நிதி வசூல் செய்தவன் நான். ஆனால் என்னை ஒதுக்க வேண்டும் என்பதற்காக எம். ஜி. ஆரை மேடையேற்றி பாராட்டியிருக்கிறார்கள். வேண்டுமென்றே என்னை புறக்கணித்திருக்கிறார்கள் என்றார் சிவாஜி. அதிருப்தியில் இருந்த சிவாஜி கணேசனை திருப்பதிக்கு அழைத்துச் சென்றார் இயக்குனர் பீம்சிங். திருப்பதி கோயிலின் சிறப்பு தரிசனங்களுள் ஒன்றான விஸ்வரூப தரிசனம் செய்தார். அவ்வளவுதான். விஷயம் பத்திரிகைகளுக்கு தெரிந்துவிட்டது. நாத்திக கணேசன் ஆத்திகனாக மாறினார் என்று தினத்தந்தி செய்தி வெளியிட்டது. தரிசனம் முடித்துவிட்டு சென்னை வந்தார் சிவாஜி கணேசன். வழியில் சாலைகளில் எழுதப்பட்ட சில வாசகங்கள் அவருடைய கண்களில் தென்பட்டன. திருப்பதி கணேசா, கோவிந்தா. யாரோ சில தொண்டர்கள் எழுதி வைத்து சிவாஜியை வெறுப்பேற்றியிருந்தனர். நொறுங்கி போனார் சிவாஜி. போதாக்குறைக்கு அவருடைய போஸ்டர்கள் மீது சாணி வீசுவது, கல்லால் அடிப்பது போன்ற காரியங்கள் நடப்பதாக செய்திகள் வந்தவண்ணம் இருந்தன. இனியும் பொறுமை காப்பதில் அர்த்தம் இல்லை என்ற முடிவுக்கு வந்தார் சிவாஜி. உடனடியாக காமராஜரை சந்தித்து தன்னை காங்கிரஸ் கட்சியில் இணைத்துக் கொண்டார். என்னை திமுககாரர்கள் தூக்கிக் கொண்டு போய் காங்கிரஸில் போட்டார்கள் என்றார் சிவாஜி கணேசன். ஆக என். எஸ். கே. சிவாஜி போன்றவர்கள் இல்லாத குறையை தீர்க்கும் பொறுப்பை எம். ஜி. ஆர் ஏற்றுக்கொண்டார். இத்தனைக்கும் எம். ஜி. ஆரின் மனைவி சதானந்தவதிக்கு உடல்நிலை மோசமாக இருந்தது. ஆனாலும் பிரசாரத் திட்டத்தை மாற்றிக்கொள்ள எம். ஜி. ஆர் விரும்பவில்லை. சுற்றுப்பயணத்தை தொடங்கினார். கருணாநிதி போட்டியிட்ட தஞ்சாவூர், எஸ். எஸ். ராஜேந்திரன் போட்டியிட்ட தேனி என்று தொடர்ந்து பல தொகுதிகளுக்கும் பிரசாரம் செய்தார். பிப்ரவரி 17, 1962 அன்று தேர்தல் தொடங்கி பிப்ரவரி 24, 1962 அன்று முடிந்தது. தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டபோது திமுக மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தது. ஆம், கடந்த தேர்தலில் வெறும் 15 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்த திமுக இந்த முறை அதைப் போல 3 மடங்குக்கும் அதிகமான இடங்களை கைப்பற்றியிருந்தது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 50 இடங்களில் வெற்றி பெற்ற திமுக நாடாளுமன்றத்துக்கு 7 உறுப்பினர்களை அனுப்பியது. இது கடந்த நாடாளுமன்ற தேர்தலை காட்டிலும் 5 தொகுதிகள் அதிகம்.
ஆனாலும் அந்த வெற்றியை கொண்டாட முடியாத வகையில் காஞ்சிபுரம் தொகுதியில் அண்ணா தோல்வியை சந்தித்திருந்தார். போதாக்குறைக்கு கடந்த தேர்தலில் வென்ற 15 பேரில் 14 பேர் தோல்வியடைந்திருந்தனர். ஒருவரை தவிர. அவர் மு. கருணாநிதி. வெற்றி பெற்ற திமுக சட்டமன்ற உறுப்பினர்களில் இரா. நெடுஞ்செழியன், கருணாநிதி, கே. ஏ. மதியழகன், அன்பில் தர்மலிங்கம், எஸ். எஸ். ராஜேந்திரன், சே. மாதவன் ஆகியோர் முக்கியமானவர்கள். இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற கோ. சி. மணி, எஸ். ஆறுமுகம் ஆகியோர் பின்னாளில் அமைச்சரானார்கள். நாஞ்சில் மனோகரன், இரா. செழியன், க. ராசாராம், இரா. தர்மலிங்கம், ராமபத்திரன், ஆர். முத்து, பி. சிவசங்கரன் ஆகியோர் நாடாளுமன்றத்துக்கு தேர்வு பெற்றிருந்தனர். தேர்தல் முடிவுகள் குறித்த பெரியாரின் கருத்துகள் முக்கியமானவை. நடந்த சட்டமன்ற தேர்தல்களில் அரசியல் வாழ்வு கட்சிகள் எல்லாமே தோல்வி அடைந்துள்ளன என்று விமரிசித்தார் பெரியார். தவிரவும் கண்ணீர் துளிகள் வெற்றி பெற்ற இடங்களில் தவறான முறைகளை கையாண்டனர், சினிமா மோகத்தை பயன்படுத்திக் கொண்டனர் என்றும் திராவிடர் கழகம் சார்பாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. தேர்தல் முடிவுக்கு பிறகு அண்ணா எழுதிய கட்டுரை காஞ்சிபுரத்து தேர்தல் ரகசியம் பின்னர் புத்தகமாக வெளியானது. அதில் அண்ணா பதிவு செய்திருக்கும் செய்திகள் முக்கியமானவை. காமராசர் ஒருமுறை என்னிடமே கேட்டார், ஒரு 5 லட்சம் ரூபாய் செலவிட்டால் உன்னை தோற்கடிக்க முடியாதா என்று. அதை அவர் இப்போது செய்து காட்டினார். எங்களை தோற்கடிக்க செலவிட்ட பணம் 5 லட்சம் அல்ல, கணக்கில்லா லட்சங்களை செலவழித்திருக்கிறார்கள். அதனால் வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். அண்ணா தோல்வியடைந்தது திமுகவினரை அதிருப்தியில் ஆழ்த்தியது. உடனடியாக அவர்களை தேற்றும் காரியத்தில் இறங்கினார் அண்ணா. உள்ளம் உடைய இடம் கொடுக்க கூடாது. கண்ணீரை துடைத்துக் கொண்டு கழக காரியமாற்ற புறப்படுங்கள். நான் வெளியே நிற்கிறேன். என் அணிவகுப்பு உள்ளே செல்கிறது. தலைவன் இல்லாமல் அணிவகுப்பு அமைக்க முடியும். ஆனால் அணிவகுப்பு இல்லாத தலைவனை அமைக்க முடியாது. என் தோல்வி பற்றி வருந்துகிறவர்களுக்கு நான் இதைத்தான் சொல்லிக் கொள்கிறேன். என்னை திட்டமிட்டு ஒழித்து கட்டுவார்கள் என்பது முன்பே தெரியும். நெடுஞ்செழியனிடமும் கருணாநிதியிடமும் நான் இதுபற்றி பேசிக்கொண்டு இருந்திருக்கிறேன். எப்படி எங்கள் 15 பேரையும் ஒழிப்போம் என்று கூறி 50 இடங்களை கோட்டை விட்டார்களோ அதேபோல அடுத்த தேர்தலில் இந்த 50 பேரையும் ஒழிப்போம் என்று கூறி 275 இடங்களை கோட்டை விடுவார்கள். வெற்றி பெற்று வருகிறது கழகம். நாட்டு மக்களின் பேராதரவு வளர்ந்து வருகிறது. இது சாதாரணமானதல்ல, அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தது. இதை எண்ணி புதிய உற்சாகத்துடன் பணியாற்றுங்கள்.